மோட்டார் ஜங்ஷன் அனைவரும் நேயர்களுக்கும் வணக்கம். நான் வந்து நியூ விஸ்வகர்மாலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து தருமபுரியில் பண்ணிகிட்ருக்கோம். தருமபுரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிரான்ச்சு, பாலக்கோடு பிரான்ச் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணா அக்ரி மெஷினரிலேருந்து இப்போ நம்ம வந்து மல்டி கிராப் த்ரெஷர் வந்து நியூ விஸ்வகர்மா பார்க்க வந்திருக்கோம். இது வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 ஹெச்பிலேருந்து 45, 40, 50, 55 ஹெச்பி வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து டிராக்டர் மூலிமா இதை வந்து ரன் பண்ணிக்கலாம். இது ரன் பண்ணுறது வந்து பிடிஓ மூலிமா தான் ரன் பண்ணணும். 540 ஸ்பீடு இருந்தால் போதுமானது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த பயிராக இருந்தாலும் ஒரே டைம் வந்து போட்டால் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிக்கும். ரெண்டாவது டைம் போடணும், வேஸ்டேஜ் நிறைய ஆகும், அந்த மாதிரி பிரச்சனையும் வராதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பயிர் த்ரெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். அதே வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உளுந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து த்ரெஷர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காரமணி த்ரெஷர் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் இந்த பக்கம் வந்து பகுதியில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு, அதாவது ராகின்னு சொல்லுவாங்க. அது வந்து பயிராகவும் த்ரெஷர் பண்ணிக்கலாம், பூவாகவும் த்ரெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் ஸ்பீடு மாடல். அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா மற்ற த்ரெஷர் வந்து 2 ஹவர் த்ரெஷர் பண்ணுது அப்படின்னா இதில் வந்து 1 ஹவரில் த்ரெஷர் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்கோட அந்த த்ரெஷரோட அந்த அந்த 1 ஹவரோட பைசா வந்து மீதி ஆகுங்க. அது 2 ஹவர் ஓட்டுது அப்படின்னா 1500, 1500, 3000 ரூபா போகுங்க. இது வந்து ஒரே ஹவரில் 1500 ரூபாயில் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாமே பிரித்து கொடுத்துட்டு வந்துடுங்க. அதில் வந்து இன்னொன்று நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லா பயிருமே ஓட்டிக்கலாம். உளுந்து, காராமணி, மக்காச்சோளம், அதாவது உளுவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து மக்காச்சோளம் இங்கே வந்து நம்ம ஏரியாவில் கிடையாது. நிறைய ஆத்தூர் சைடில் நிறையா இருக்குது. அங்கே நிறைய த்ரெஷர் போயிட்டுருக்கு. சிறுதானியம் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து த்ரெஷர் பண்ணிக்கலாங்க. அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் குப்பைக்கு போகாமல் பார்த்திங்கன்னா இருக்கிற விவசாயிங்களுக்கு வந்து க்ளீனாக பிரித்து கொடுக்கும். வேஸ்டேஜ் இல்லாமல் பிரித்து கொடுக்கும். இது நெல் பண்ண முடியுமா சார்? இல்லை நெல் அறுவடை பண்ணலாங்க, நெல் த்ரெஷர் பண்ணலாங்க. அதில் வந்து பேடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த ஹார்வெஸ்ட்டோட இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துண்டாகி வருங்க. சின்ன வைக்கோலாக வரும். வைக்கோல் சின்னதாக. அது வந்து மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாட்டுக்காக தான் வைக்கோல் எடுப்பாங்க. அதில் வந்து நிறைய வேஸ்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு த்ரெஷர் பண்ணிக்கலாங்க. அந்த வைக்கோல் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும். ஸோ பெல்ட் வண்டியில் ஓட்டுற மாதிரி வருங்க. அந்த அளவுக்கு அந்த ஹார்வெஸ்ட்டில் எப்படி வருதுங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஆனால் நெல் வந்து கிளியராக, பயிர் வந்து கிளியராக கிடைக்குங்க. ஓகே. சிறுதானியத்துலேருந்து எல்லாமே வந்து கிளியராக கிடைக்கும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது சைட் டோக்கரி மாடலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் குறைக்கிறதுக்காக சைட் டோக்கரி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த சைட் டோக்கரி இல்லை அப்படின்னா மேலே ஏறி மேன் பவர், அதுக்கு 2 பேர் வந்து மேன் பவர் செலவாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூலி ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்காக சைட் டோக்கரி கொடுத்துருக்கோம். சைட் டோக்கரினா கீழே இருந்து ஒரே ஆள் வந்து அந்த வைக்கோல்ல எதுவும் அந்த எல்லா பயிருமே வந்து உள்ள பக்கெட்டுக்குள்ளே போட்டால் அது எடுத்து மெஷின் வந்து அதுவே எடுத்து த்ரெஷர் பண்ணி வெளியே கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து சைட் டோக்கரி. இது வந்து அடுத்த அதர் பிராண்டில் வந்து இது கிடைக்காதுங்க. ஏன்னா மேலே வந்து முறை தான் இருக்கும். மேன் பவர் வந்து மேலே நின்று தான் அது வந்து த்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கைக்கோ காலுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கீழே இருந்து ஒரே ஆளை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. இதுதான் சைட் டோக்கரி. இது வந்து நல்ல ஒரு விவசாயிங்களுக்கு வந்து இது நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. மேன் பவர் குறைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கோம். மற்ற அதர் பிராண்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதில் 10% வேஸ்டேஜ் போகுதுன்னா இதில் வந்து ஒரு 1% வேஸ்டேஜ் அவ்வளோதான் போகும். ஒரு 99% ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதில் 10% அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சில பயிரை பொறுத்த வரைக்கும் பயிரை பொறுத்து ரிசல்ட் நல்லாயிருக்கும். கிரைன் டேமேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டெக்னீஷியன் வந்து நீங்கள் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களோட டெக்னீஷியனுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து செட்டிங் வந்து சொல்லுவாங்க. இது வந்து மல்டி கிராப் த்ரெஷர். அதாவது அந்த அதர் பிராண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராப் த்ரெஷர் தான் கொடுப்பாங்க. இது மல்டியான்றதுனால அந்த செட்டிங் வந்து கரெக்டாக வச்சாங்கன்னா எந்த பயிருமே உடையாது. ஓகே. அதர் பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே. நம்ம என்ன கிராப் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கிராப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி செட்டிங்ஸ் அந்த மாதிரி வண்டி வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது கிரைன் லாஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறீங்க. லாஸ் டேமேஜ் டவுட் இருந்தாலும் எங்களோட டெக்னீஷியன் கால் பண்ணால் அவங்க வந்து ஃபோன்லேயே வந்து செட்டிங் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ராகி ஹார்வெஸ்ட் பண்ணணும். எத்தனை பேர் வேணும் இந்த வண்டி வச்சு என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு? ஒரே டிரைவர் மட்டும் போதுமா? அதாவது ஒரு பயிர்லேருந்து ஒரு கிராப்லேருந்து அடுத்த கிராப்புக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் மாற்றும் போது
டிரைவர் சிங்கிள் ஆள் டிரைவரை வந்து அவங்களே செட்டிங் மாற்றிக்கலாம். மேன் பவர் யாருமே தேவையில்லை. ஒரு வண்டி நீங்கள் த்ரெஷர் நீங்கள் என்னதான் பெஸ்ட் குவாலிட்டி மிஷின் கொடுத்தாலும் அது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியம். மெயின்டெனன்ஸ் சரியாக பண்ணலாம் நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் அப்படின்னா எதை மெயினாக சொல்லுவீங்க, எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? இதோட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினாக வந்து கிரீசிங் கரெக்டாக பண்ணிக்கணும். ஹவர்ஸ் அதாவது ஒரு 50 ஹவர்ஸ் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இல்லை 30 ஹவர்ஸ் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு டைம் கிரீசிங் பண்ணிக்கினா போதும். ஓகே. டெய்லியும் இப்போ கிரீசிங் பண்ணணும்னு தேவையில்லை. கிரீசிங் மட்டும்தான் இதில் மெயின்டெனன்ஸ். வேறு எதுவுமே வந்து இதில் வந்து 20 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இதில் வராது. தேய்மான பொருள் எதுவும் கிடையாது. அந்த பேரிங் தான் பேரிங் மட்டும்தான். அந்த பேரிங் கிரீசிங் கரெக்டாக பண்ணிங்கன்னா அது பாட்டு லாங் லைஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெஷர் பண்ணும்போது எந்த பயிராக இருந்தாலையும் ஒரே டைம் எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருங்க. வேஸ்டேஜ் தனியாக பிரிச்சிரும், பயிர் தனியாக பிரிச்சிரும். பயிர் வந்து பிரித்து வராமல் இருக்கிற பயிர் அதுவும் தனியாக பிரித்து கொடுக்கும். மறுபடியும் நம்ம அதில் ரிட்டர்ன் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த த்ரெஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிராக்டர் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும்? சிங்கிள் கிளச்சா, டபுள் கிளச்சா, இல்லை பிடிஏ வந்து 5 பார்ட்டியா, இல்லை 750யா, இல்லை நான் மினி டிராக்டர் போடலாமா, இல்லை பெரிய டிராக்டர் போடணுமா? ஸோ இந்த மாதிரி எந்த டிராக்டர் இது செட் ஆகும், எந்த ஸ்பெசிஃபிகேஷனில் கரெக்டாக இருக்கும்? இந்த த்ரெஷரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 40 HP கீழே வந்து த்ரெஷர் பண்ண முடியாதுங்க, ரன் பண்ண முடியாதுங்க. ஓகே. 40 HPக்கு மேலே இருக்கிற டிராக்டர் அனைத்து டிராக்டருமே வந்து 5 பார்ட்டி PTO இருக்கிற டிராக்டர் அனைத்துமே எல்லா டிராக்டருமே பயன்படுத்திக்கலாம். 5 பார்ட்டி பண்ணிக்கலாம். 5 பார்ட்டி இருக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 750,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஏற்கனவே இருக்கிறத டபுள் ஸ்பீடு. அந்த 750,000 அப்படின்னு போகும்போது இன்னும் ஸ்பீடு ஜாஸ்தி போகும்போது பயிர் வந்து உடைக்க ஆரம்பிக்கும். ஓகே. 5 பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டியில் மட்டும் தான் ரன் பண்ணணும். அனைத்து டிராக்டருமே ரன் பண்ணிக்கலாம். எல்லா டிராக்டருமே ஓடும். சிங்கிள் கிளச், டபுள் கிளச் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சிங்கிள் கிளச் இருந்தாலும் ஓடுங்க, டபுள் கிளச் இருந்தாலும் நமக்கு தேவை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பார்ட்டி இருந்தால் போதுங்க, 40 HPக்கு மேலே இருந்தால் போதும். ஓகே. நீங்கள் இப்போ சர்வீஸ் அப்படிங்கும்போது எப்படி சார்? சர்வீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட எல்லா ஸ்பேர்ஸு சர்வீஸு எல்லாமே மேன் பவர் எல்லாமே இருக்காங்க. ஓகே. நம்ம வந்து ஃபீல்டுலேயே போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம ஃபீல்டுலேயே போயிட்டு அட்டன் பண்ணி கொடுப்போம். நம்ம கிருஷ்ணா அக்ரி மெஷினர்லேருந்து 4 டெக்னீஷியன் இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து பார்த்து கொடுப்போம். சேல்ஸ் எப்படி நம்ம இந்த ஏரியா மட்டும் தான் இல்லை? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் 3 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி இப்போ வந்து 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 85-90 த்ரெஷர் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கிறோம். ஓகே. அதில் வந்து நல்ல ரிசல்ட் நல்லா பண்ணிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகே. இந்த வண்டிக்கு சப்சிடி இருக்குங்களா சார்? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி இருக்குங்க. அரசு மானியம் வந்து அலர்ட் ஆயிருக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து பண்ணலான்னு இருக்கும். ஓகே சார். ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குங்க, நியூ விஸ்வகர்மா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அது ஓல்டு மாடல் வந்ததுங்க. அதிலோட இப்போ வர மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஹெவியாக இருக்குங்க. இந்த டோபார் ஊக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கோம். முன்னே வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது, அது வந்து கட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. இப்போ வந்து சேஸோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக கொடுத்துருக்கோம். இன்ச்சஸ் வந்து ஜாஸ்தி பண்ணி ஹெவியாக கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இந்த டர்னிங்கில் போகும்போது சேஸ் பெண்ட் ஆகிறதோ அப்சைட் ஆகிறதோ அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரதில்லைங்க. இப்போ வந்து அந்த ஆக்சல் வந்து லென்த் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்குது, அப்சைட் ஆகிற பிரச்சனை வரலைங்க. அதை விட இப்போ எல்லாமே எல்லா பேரிங்கும் பெல்ட்டுங்க எல்லாமே ஹெவி பண்ணிட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட், சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாமே இப்போ வந்து நாங்கள் கரப்ஷன் பண்ணி இப்போ அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வராத அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எந்த ஒரு டென்ஷனும் எடுத்துக்க தேவையில்ல. நல்லா ரிலாக்ஸாக போனால் அவங்க பாட்டுக்கு அந்த எவ்வளோ அமௌண்ட் போகிறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து சம்பாதிக்கலாம். கஸ்டமர் ஃபீட்பேக் தகுந்த மாதிரி நீங்கள் நிறைய மேனுஃபேக்சரிங் சேஞ்ச் பண்ணிட்டோம். கஸ்டமர் என்ன குறைகள் சொல்கிறாங்களோ அந்த குறைகளை வந்து நாங்கள் எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணிட்டோம். இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற அதர் பிராண்டு த்ரெஷரோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாலேருந்து 1,4 லட்ச ரூபா வரையும் இது கம்மியாகவே கிடைக்குங்க விலையை.